எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல் சோ இந்த பார்சல் வந்து பெண்ணை உனக்காக சேனல்ல இருந்து கீது டியர் வந்து சென்ட் பண்ணிருந்தாங்க சோ அவங்க வந்து SG ஸ்டோர்ஸ் அப்படின ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க கிச்சன் வேர் ஹோம் வேர்ஸ் ஐட்டம் எல்லாமே Amazon விட அட்லீஸ்ட் 30% 25% 50% ஆஃபர் அவங்க வெப்சைட்ல வச்சிருக்காங்க கிச்சன் வேர் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க சோ அவங்க வந்து நமக்கு சென்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியே உங்க கிட்ட நான் ரெண்டு தடவை நானாவே வாங்கி இருக்கேன் வாங்கி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ்லாம் அப்பலாம் நான் போட்டுருக்கேன் அப்ப நம்ம வந்து YouTubeல வீடியோஸ்லாம் போடாம இருந்தோங்கிறதுனால ஷேர் பண்ணல பியூட்டிஃபுல் குவாலிட்டிஸ்ல சூப்பர் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கும் சோ அது வந்து ஒரு கிச்சன் வேர் ஐட்டம் ஹால் மாதிரி கிச்சன் வேர் ஹால் மாதிரி இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும் காட்றதும் கொஞ்சம் நல்லா காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒயிட் போர்டு வச்சுட்டு உட்கார்ந்திருக்கோம் சோ நான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை இப்படி காட்றதை விட இங்க கீழ வச்சு காமிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்க வச்சு காட்றேன் பார்சல் வந்து எனக்கு முத நாளே வந்துருச்சு ஸோ சூப்பரான ராப்பிங் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாகவே பபிள் ராப் பண்ணி கிளாஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே உடையில எதுவுமே இதாகலை அந்த மாதிரி நீட் பேக்கேஜிங்கில் தான் எனக்கு வந்துருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் தான் இது வந்து தனித்தனியாக வந்து ஒரு பீஸ் வந்து ஜஸ்ட் 29 ரூபாய் மட்டும்தான் இது வந்து கிளாஸ் மேலே இருக்கிறது பிளாஸ்டிக் கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து கிளாஸ் ஆயில் பாட்டில் நம்ம அமேசான்லலாம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து அது ஜஸ்ட் 65 ரூபீஸ்க்கு இருந்துச்சு இந்த ஹோல்டர் வந்து டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம எதுவும் குப்பை கவர் வைக்கிறது எதுக்கு வேணாலும் இங்கே வந்து சென்ட்ரல் ஸ்லெட் கொடுத்துருக்காங்களா ஸோ அதுலேருந்து ரேப் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வித் வால் ஸ்டிக்கரோடையே வெறும் 57 ரூபாய் மட்டும்தான் வருது ப்ரைஸ் நான் சொல்லையிலே உங்களுக்கு மற்ற இடத்துக்கும் இங்கேக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் இதோட ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக தெரில பட் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது வந்து இளநீ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம்ல அந்த டூல் வந்து மேலே வந்து உங்களுக்கு ஒரு புஷ்ஷரும் கீழே வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இது 2 பீஸ் வந்து 300 280 இப்பெலாம் நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம் ஒரு ரேக் வந்து வெறும் 89 ரூபீஸ் மட்டும்தான் மோர் தென் 200 தான் நம்ம வந்து அமேசானில் பார்த்துருப்போம் 2 பீஸ் 250 இந்த மாதிரிலாம் வெறும் 89 மட்டும்தான் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது ஜஸ்ட் லைக் தட் இவ்வளோ கம்மியாக இருக்குது சீப்பாக இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லாமே ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது அடுத்து வந்து இந்த பீலர்லேயே அப்படியே அந்த தோல் எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது கீழே கொட்டுறதும் மேலே ஓப்பன் கொடுத்துருக்கதால ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் 65 ரூபாய் மட்டும்தான் இதுவும் நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் ஹைட் பண்ணுறது சில சமயம் நம்மளோட அடுப்புக்கு உள்ளே விட்டெல்லாம் துடைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கையில் அதில் கேஸோட காலில் வந்து 4 சைடும் வைக்கிறது கொடுத்துருக்காங்க 4 சேர்த்தே 49 ரூபாய் மட்டும்தான் நல்ல வெயிட் தாங்குற குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இது ஒரு சிலிக்கான் ஸ்க்ரப்பர் நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இது எல்லா ப்ரைஸுமே நான் ஒரு இதில் எழுதி வச்சுருக்கேன் ஸோ அதை பார்த்து சொல்கிறேன் ஸோ சிலிக்கான் ஸ்க்ரப்பர் வந்து 14 ரூபாய் மட்டும்தான் இது வந்து நம்ம வெஜிடபிள் இதெல்லாம் நம்ம வந்து தேய்ச்சி கழுவுறதுக்காக கொடுத்துருக்காங்க அது வெறும் 45 ரூபாய் வருது நெக்ஸ்ட் இந்த டீ லைட் இது எல்லா வெப்சைட்லேயும் நமக்கு கிடைக்கும் 10 5 இந்த மாதிரி இதில் கிடைக்கும் இதில் வந்து 29 ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 23 ரூபாய் மட்டும்தான் சாரி அடுத்து இந்த கிளிப்ஸ் இது செட் ஆஃப் கிளிப்ஸே அப்படியே எல்லா செட் ஆஃப் கிளிப்ஸும் சேர்த்தே 55 ரூபாய் வருது செட் ஆஃப் எல்லாமே சேர்த்து நெக்ஸ்ட்டு இது வந்து மோஷன் டிடெக்டிவ் லைட்டு இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 199 மட்டும்தான் 199க்கு நீங்கள் வந்து நான் வந்து இதை ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது அமேசான்லலாம் மோர் தென் 300 ப்ரைஸில் தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ பின்னாடியே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்கு டபுள் சைட் டேப் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியாக அது சார்ஜ் போட்டுக்கிற மாதிரியும் இருக்குது அடுத்தது வந்து இந்த புனல் இது வந்து நம்ம தேன் வேணுங்கிறப்ப எண்ணெயெல்லாம் ஊற்றுறப்ப மட்டும் ஊற்றிக்கலாம் வேணாம் அப்படிங்கிறப்ப மூடி வச்சிடலாம் இது வந்து 30 ரூபாய்க்கு இருக்குது இது ஃபுல்லாகவே சிலிக்கானில் பண்ணியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் வந்து கலட்டி மாட்டுறது கஷ்டமாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இதுவும் சிலிக்கானோடது தான் இது வந்து ஆயில் நம்ம வந்து சும்மா நம்ம தடவுவோம்ல அந்த மாதிரி தடவுறதுக்கு ப்ரஷ் வச்சு நம்ம ஒரு பாட்டிலுக்குள்ளே வச்சுருப்போம் இதில் அது மாதிரி இல்லாமல் பாட்டிலோடையே சேர்த்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது டிங்கிளோட ஐப்ரோ ரேசர் அது வந்து 49 ரூபீஸோ 39 ரூபீஸோ இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த ஹீல் லைனர் நம்ம புதுசாக செருப்பு போடுறோம் இல்லை நம்ம ஷூஸ்லாம் போடுறோம்னா போடுறது வெறும் 40 ரூபாய் மட்டும் இருந்துச்சு ட்விங்கிளும் வந்து 40 ரூபாய் தான் நெக்ஸ்ட்டு இந்த மானோட கீ ஹோல்டர் மாதிரி இருந்துச்சு இதோட ப்ரைஸும் இப்போ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை பட் நான் அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து கீ ஹோல்டர் இது மட்டும் இல்லை எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் அவங்க சென்ட் பண்ணதுலேயே நான் இது வரைக்கும் பார்க்காதது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் ஸோ இது வந்து ஒரு ஷெல்ஃபு வால் ஷெல்ஃபு 2 சைடும் நமக்கு வந்து வால் ஷெல்ஃப் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அது 2 சைடுமே ஒரு பொம்மையோ ஒரு குட்டியோ யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருக்குது அது அப்படியே நம்ம ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஒரு வழியாக வந்து ஷூட் பண்ணி முடிச்சாச்சு இந்த ஷெல்ஃப்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அமேசானில் கூட பார்த்ததே இல்லை ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது 2 சைடும் இந்த மாதிரி குட்டி பொம்மை நிற்கிற மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே செவுத்தில் ஒட்டிக்க வேண்டியதான் செவுத்தில் ஒட்டிக்கிட்டால் இது ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும் சேம் இது அப்புறம் இதுவும் ஒயிட்லேயே கொடுத்துருக்காங்க இது அப்புறம் வந்து
இந்த ஷெல்ஃப் இது மூணையுமே ஒரே ஏரியா மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி ஏதாவது குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் வைக்கல, நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். எல்லாமே வந்து பியூட்டிஃபுல் குவாலிட்டியாக இருக்குது. இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளோட வால் ஹூக் மாதிரி இருக்கும்ல, வால் ஹூக்லேயே நம்ம இந்த விளக்கமாறு இதெல்லாம் மாட்டிக்கும்ல, ஒரு சிங்கிள் பீஸாக மாட்டுறது எல்லாமே இதில் மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே இதை பிரிச்சுட்டு அப்படியே ஒட்டிட்டு இதோட மாட்டி விடணும். ஸோ இந்த மாதிரி ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பியூட்டிஃபுல் குவாலிட்டி, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப அழகான குவாலிட்டி, ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ எல்லாமே ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஃப்ளாட் 30 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர், 30 rupees ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆஃபர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் ப்ரைஸ் வைஸே அவங்களோட ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் லவ்லி 30 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கூப்பன் கோடில் போட்டிங்கன்னா 30 rupees வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். அண்ட் அவங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்ணே உனக்காக, அதுக்கப்புறம் கீது சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கப்பிள் பிளாக்ஸ் எல்லாம் கூட போடுவாங்க. ஸோ கீதுடியரோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க நிறைய தடவை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வர்றப்போ, தமிழ் புத்தாண்டு, தீபாவளி, இல்லை இடையில சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரப்போ கூட ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வந்து ப்ரீபெய்டில் பண்ணால் போடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் கிடைக்கும். ஸோ அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க், பெண்ணே உனக்காக சேனலோட லிங்க், கீது சுரேஷ் அந்த சேனலோட லிங்க், எல்லா சேனல் லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கீதுடியர். நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே எக்ஸலன்ட் குவாலிட்டியில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேலையை பார்க்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கரண்ட் இல்லை, ரொம்ப இருட்டாக இருந்துச்சுன்னா சாரி, சும்மா ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு ஷட் டவுன் அப்படிங்கிறதுனால இந்த வால் வந்து மேக்கோவர் வந்து இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் வச்சு இந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு வேற ஸ்டிக்கர் வைக்க போகிறோம். இந்த ஸ்டிக்கர் வந்து தனியாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு ஜெனி, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதில் வந்து ஏதோ நம்ம டெக்கார் பீசஸ் வைக்கிறோம், பேக்ரவுண்டு மாத்திரம். நம்ம இப்போ அழகி தமிழ்நாளுக்கு ஒரு 3-4 வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்கோம், அப்புறம் ரீல்ஸும் நிறைய ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ வந்து பேக்ரவுண்ட் மாத்துறதுக்கு இங்கே லைட் கலராக இருந்தால் தான் இங்கே வச்சு வேற ஏதாவது மாற்ற முடியுது. அதோட இந்த சைட்லலாம் வந்து ஏதோ நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இது ஒட்டணுங்கிறதுனால நிறைய பெயிண்ட் தெளிச்சிருக்கு. அது கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் நிறைய பெயிண்ட் தெளிச்சு நிறைய இடம் வந்து இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கு. ஸோ அதனால இதை எடுத்துட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு வந்து வேற வால்பேப்பர் ஒட்டலான்னு இருக்கும். இன்னைக்கு வந்து வால்பேப்பர் ஒட்டிட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த செட்டப் டாப்ல இருக்கிற செட்டப் வந்து அடிக்கடி மாத்திக்கிறதுக்கோ, இல்லை இந்த வால்ல வந்து ஒரு ஃப்ரேம் வச்சு ஒரு செட்டப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் வச்சு தான் பண்ண போகிறேன். நம்ம கீழே வந்து பழைய ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கையில நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து வச்சிருப்பேன். அதே ஃப்ரேம்ஸ் எல்லாம் தான் எடுத்து பிரிண்ட் மட்டும் மாற்றி கொஞ்சம் இந்த ஃப்ரேமோட கலர்லாம் சாக் பெயிண்ட் வச்சு மாற்றிட்டு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உரிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் டே நான் முத நாள் வந்து அந்த ஹால் ஷூட் பண்ணது வந்து முத நாள் ஈவினிங். அன்றைக்கி வந்து நிறையா அழகிய தமிழ் மகளுக்கு ஹேண்ட்பேக் வீடியோ, அதுக்கப்புறம் 2-3 ரீல்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிவிட்டு லான்ச்சுக்கு அழகு பொட்டிக்கு 2-3 லான்ச்லாம் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு அன்றைக்கி அதோட முடிஞ்சிடுச்சு. இது வந்து மறுநாள் இன்றைக்கி நிறைய பிளான் இருந்துச்சு, பட் ஆனால் வந்து ஷட் டவுன் அப்படிங்கிறதுனால அது எதுவும் பண்ண முடியாதுன்னு இந்த வேலையில் இறங்கிட்டோம். இது ஒரு மத்தியானம் வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் 3 மணிக்கு கரண்ட் வந்ததும் மறுபடியும் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒட்டியிருந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ராரில் இருந்த ஐட்டம்லாம் வெளியில் கொண்டு போய் வைக்கிறோம். ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, தள்ள முடியல வச்சுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு செவரு மட்டும் அப்படியே நான் வந்து பீல் பண்ணி எடுத்தோம். எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு எம்டி வாலு. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மாதிரி லைட் க்ரே, இல்லை நம்ம கீழே வந்து நம்ம கிச்சன் பண்ணியிருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு ஒயிட்டிஷ் க்ரே மாதிரி வாங்கி இந்த ஸ்டிக்கர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இது ஒட்ட ஆரம்பிக்கையில் ஃபஸ்ட் நம்ம கிச்சன் ஒட்டினது வந்து ஞாபகம் வந்துச்சு. அப்போ வந்து அந்த கிச்சன் முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மாதம் கிட்ட ஆனிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ நாள் ஒட்டினேன் கொஞ்சமாக. பட் இப்போல்லாம் வந்து இடையில நான் பெட்ரூம் மேக் ஓவர் பண்ணியிருந்தேன், அதுக்கும் ஒரே நாளில் முடிஞ்சிடுச்சு. இதுவும் ஒரு ஹாஃப் டேயில் வந்து சரசரன்னு முடிஞ்சிடுச்சு. ஒரு சைடு வால் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால மேலே டியூப்லைட் கிட்ட, அப்புறம் அந்த டியூப்லைட்டுக்கு கனெக்ஷனுக்கு ஒரு குட்டி டப்பா மாதிரி போட்டிருப்பாங்களே அதுக்கிட்ட, அப்புறம் ஸ்விட்ச் போர்டு கிட்டலாம் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் சரசரன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கார்னர் வரைக்கும் ஒட்டலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கையில் அந்த கருப்பு ஷெல்ஃப் அங்கே இருந்துச்சு. அதில் வந்து நம்ம மெட்லி ஷாப்போட லான்ச் ஆகாத ஐட்டம்ஸ்லாம் இதில் கொஞ்சம் அடுக்கி வச்சுருந்தோம். ஸோ அதை கொண்டு போய் வெளியில் இன்னொரு இடத்துல வச்சிடலாம். இங்கே வந்து இது சம்மந்தப்பட்ட ஷூட் பண்ணுறதுக்கு இன்னொரு இடம் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஷெல்ஃபை தூக்கி அதுக்குள்ளே அந்த குட்டி ஷெல்ஃப் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த இடம் வந்து ஒரு பேக்ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு.
இது கொஞ்ச நேரத்துலலாம் ஏசியும் இல்லை, ஃபேனும் ரொம்ப கம்மியாக தான் போட முடிஞ்சு, ஒரே லைட் தான் இருந்துச்சு. கொஞ்சம் அரலூஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே பண்ணணுன்னு. இப்போ வந்து என்ன பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போகலாமா, அந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு வைப் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஸ்டிக்கர், ரொம்ப வருஷமாக இருந்த ஸ்டிக்கர், அதனால் நிறைய சுருக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த மார்பிள் ஸ்டிக்கரை வந்து இந்த டேபிளோட 2 செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸோட டாப்லேயும் வந்து ஒட்டிடலான்னு சொல்லிட்டு ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ ஒரு லுக் வந்து நல்லாயிருக்கும், நம்ம பேக்ரவுண்டுக்கு வைக்கல நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது தாப்பில் கவுசி இருந்தால் சென்டராக இருக்காடா, 2 சைடு செடி கொண்டு வந்து வைக்கலாம், ஏதாவது அரிக்காப்பாம் அந்த மாதிரி இண்டோர் பிளான் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த கார்னருக்கெல்லாம் தான் பொதுவாக நமக்கு லேட் ஆகும். ஸோ இந்த கார்னர்லாமும் ஒட்டிகிட்டு இருந்தேன். பார்க்க ரொம்ப கொடூரமாக தான் இருப்பேன், ஆனால் ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக வந்து வால்பேப்பர் ஒட்டியாச்சு. இது ஃபுல்லாகவே ஒட்டலாம் அப்படின்ட்டு இருந்தோம் இங்கே மேலெல்லாம். ஆனால் இதை ஒரு பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேபிளும் இங்கே இருந்துச்சுல்ல, அது வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு டேபிள் வந்து இங்கே கொண்டு போயிட்டோம், ஒரு டேபிள் இங்கே கொண்டு போயிட்டு இங்கே ஒயிட்டாகவே விட்டுட்டேன். நான் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் சொன்னேன்ல, அது கொஞ்சம் டெக்கா பீசஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு இந்த சைடு டெக்கா பண்ணிட்டோம்னா அழகிய தமிழ் மகள்லையோ இல்லை நான் வந்து அழகிய தமிழ் மகள் ரீல்ஸ் நான் ஒரு புது இங்கிலீஷ் சேனல் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனலுக்கெல்லாம் உட்காந்து பேசுகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு இது இப்படியே விட்டாச்சு. இது வரைக்கும் ஒயிட்டோட விட்டாச்சு. மொத்தமாக பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஃப்ரேமாக வைக்கல அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதுக்கு மேலே வந்து இந்த பழைய ஒரு மார்பிள் ஷீட் ஒட்டியாச்சு. அதை விட இது வந்து ரொம்ப சட்டிலாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் அதுவும் அழகாக இருந்துச்சு, பட் அது வந்து அந்த பேட்டர்ன் மட்டும்தான் அழகாக இருந்துச்சு. இது வந்து இதில் நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து வைக்க முடியும் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்காக இதோட டாப்லையும் இந்த பேலன்ஸ் இது 10வது வெளியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், இருந்துச்சுன்னா இதோட டாப்லையும் அதை ஒட்டிடலாம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஜஸ்ட் கூட்டிட்டு இன்னைக்கு இதை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாம் டெக்கார் பீசஸ் வந்து எல்லாத்தையுமே மேலேருந்து எடுத்து தொடச்சி அதுக்கப்புறம் தான் வந்து செட் பண்ணணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் செட் பண்ணுறப்ப காட்டுறேன். நான் எப்பயுமே இந்த மாதிரி ஷீட் கடைசியாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட தூக்கி போட மாட்டேன். அந்த மாதிரி ஷீட் எல்லாமே தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை வச்சு தான் இதுக்கும் இந்த சைடுக்கும் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் மார்பிள் பேப்பரே அப்படியே ஒட்டிடுறேன். கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ட்ரார்லாம், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சில இதெல்லாம் வெயிட்டாக இருக்குன்னு அந்த ப்ராடக்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ட்ரார் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து அதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். முடிச்சுட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த வீடெல்லாம் காலி பண்ணி செட் பண்ணா இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தேன். இப்போ என்ன பேசிட்டு படுத்திருக்கேன்னா, இங்கே ஷெல்ஃபு போட்டோன்னா இதுக்கு மேலே டோர் போட்டோன்னா அந்த டோருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக ஒரே ஹாஃப் டேலேயும் வந்து முடிச்சாச்சு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் கரண்ட் வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மற்ற வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலை ஆரம்பிச்சாச்சு. இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ண இடத்துல இன்னைக்கு ஒரு ஹேண்ட்பேக் ஹால் அப்புறம் தம்ப்நெயில்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தோம். இந்த ஹேண்ட்பேக் ஹால் வந்து அழகிய தமிழ் மகள்ல நான் இன்னைக்கு அப்படி இல்லைன்னா இன்னைக்கு அப்லோட் பண்ணிருந்தோம். சப்போஸ் அப்படி பண்ணலன்னா இந்த vlog வர நேரத்துக்கு கண்டிப்பா அப்லோட் பண்ணிருப்பேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் கமெண்ட்ல கூட ஈஸியா வைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு அந்த ஹால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த சேனல் நம்ம ரொம்ப நாளா வீடியோ போடாததால கொஞ்சம் அப்படியே மந்த நிலைமையில இருக்கும், நோட்டிஃபிகேஷன்லாம் போகாம. ஸோ கொஞ்சம் பார்த்து பேக் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்லாம் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். பியூட்டிஃபுல் பேக்ஸ் மோஸ்ட்லி 90% வந்து 300 rupeesக்கு கீழேயும் 2 பேக் மட்டும், இந்த பேக்கும் மட்டும் 500க்கு மேலே இருந்துச்சு. மற்ற எல்லா பேக்குமே 300 கீழே 350 கீழே இருந்துச்சு. சூப்பர் குவாலிட்டிலேயே நிறைய பேக் இருந்துச்சு. 1 or 2 மிஸ்ஸஸும் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஹானஸ்டா ராவா அந்த வீடியோவில் ரிவ்யூ கம் மீஷோ ஹேண்ட்பேக் ஹால் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த பேக்ரவுண்ட் இதுக்கு செட் பண்ணதுமே ரொம்ப அழகா சூட் ஆயிடுச்சு. இங்கே வச்சு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியோ ப்ராடக்ட் வீடியோவோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவே மர்ஜ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஸ்டிக்கர் ஒட்டாததும் நல்லது தான் அப்படின்னு படுது. ஸோ மறுநாள் வந்து இக்கத் வந்து நெக்ஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ மறுநாள் உஷா ஸ்டிச் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு சைட் பை சைடு ட்ரெஸ் மாதிரி ஒரு டாப் மாதிரி ஒன்று வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் வித் பாட்லி பட்டன்ஸோடு இருக்கிற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்கிட்டே வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போவே கீழே வந்து ஏசி வந்து சம்மர் சீசன் இல்லையா, அதனால அதை வந்து சர்வீஸ் பண்ணலான்னு அதுவும் நடந்துட்டுருக்கு. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். முதல்ல நான் காமிச்சனானே தெரியல ஞாபகம் இருக்கான்னு கேட்கறதுக்கு. ஆனால் இந்த அளவு வாங்கிட்டு வந்துருந்தோம், இப்போ நல்லா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஒரு குட்டியோண்டு இதில் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து இது நம்ம டிமார்ட்டில் வாங்கின ஒரு பாட்டில், ஒரு டிமார்ட்டில் வாங்கின ஒரு பவுலு. ஸோ இதில் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. என்னன்னாக்கா நான் ஆடியோ கொடுக்குறேன், எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னேன். அதனால அம்மா வந்து உஷாட்ட கேட்டுட்டு இருக்காங்க, சட்டை அடிக்கலாமா மேலே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு லஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், காராக்கரணை ஸ்பெஷல். ஆக்சுவலாக லதா வந்து காராக்கரணையில் வந்து ஸ்பெஷல். நான் அடுத்த தடவை அவங்க வந்து செஞ்சாங்கன்னா நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார். ஸோ இதுதான் லஞ்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போய் ஷூட் பண்ணுற வேலையை பார்க்கலாம். பெட்ரூமில் இருந்த ஏசியும் வந்து இன்றைக்கி சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வால்பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவும் பெட்ரூம் மேக் ஓவர் வந்து நம்ம
சேனல் வந்து பண்ணாமல் இருக்கையில் பண்ணேன். பட் அந்த வீடியோ வந்து அழகிய தமிழ் மகளில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கவுசி இருக்கையிலே இந்த ரெசிபி ஷூட் பண்ணி வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கான ரெசிபியை ஷூட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபேஜ் ஸ்டிர் ஃப்ரை வந்து செய்கிறேன். ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, இல்லை வந்து கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிடணும் போல் இருக்குன்னா இது வந்து ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி ஈவினிங்கே நான் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன். மாமா இது முன்னாடி நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் சிக்கன்லாம் போட்டு. ஸோ இது வந்து என் ஸ்டைலில் நான் அப்படியே பண்ணுறேன், அந்த சாஸ்லாம் இல்லாமல். ஸோ சூப்பர் எம்மியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நைஃப் பற்றியும் லாஸ்ட் வீடியோவில் 2-3 டியர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து கெரோட்டி அந்த பிராண்டில் வந்து வாங்கினது. இதோட லிங்க் வந்து நான் கீழே தரேன். செராமிக் நைஃப் அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்கி இப்போ ஒரு 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 நைஃப் செட் வாங்கினேன் நான். 3மே மாற்றி யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ண வருது. இது நான் வந்து 4x ஸ்பீடில் வச்சுருக்கேன். இவ்வளோ ஸ்பீடாக நான் இருக்கல, பட் ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ வெங்காயம் நீளமாக 2 வெங்காயம், ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் அதே மாதிரி நீளமாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 1.5 பல் பெரிய அந்த முழு பூண்டு இருக்கும்ல, அந்த முழு பூண்டில் 1.5 முழு பூண்டு வந்து எடுத்து அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றப்ப நம்ம வாயில் தட்டுப்படுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ட்ரை கவுசா இருக்குல்ல, கவுசா வந்து இந்த வறுத்த கவுசா செய்வாங்கல்ல, அந்த மாதிரி பர்மா கவுசா, அந்த ட்ரை கவுசா அத்தோ அந்த ஸ்டைலில் வந்து இருக்கும், அந்த டேஸ்ட்டில் இருக்கும். தக்காளி ஒரு பெரிய தக்காளி, பட் ஆனால் அந்த தக்காளியில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தோல் மட்டும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கணும். எப்பயுமே ஸ்டவ்வை வந்து குறைக்கவே கூடாது. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அந்த இஞ்சி பூண்டு 2 மட்டும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் வந்து வாட்டர் ஈட்டு நடை போடுறப்போ மாமாவோட ஒரு கேபேஜ் ஸ்டிர் ஃப்ரை வந்து நான் அடிக்கடி காமிச்சிருப்பேன். டின்னருக்கு வந்து மாமா வந்து அந்த ஸ்டிர் ஃப்ரை செஞ்சு கொடுத்தாங்க, மாமா ஹோட்டல்லேருந்து ஸ்டிர் ஃப்ரை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அதோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சில சமயத்தில் வந்து மாமா சிக்கனும் போட்டு தருவாங்க. அந்த முட்டைக்கோஸ் நல்லா ஸ்டிர் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் வந்து பிச்சு போட்டு அதோட தருவாங்க. சிக்கன் இல்லாமல் அதே மாதிரி ஸ்டிர் ஃப்ரை வந்து நான் உடனே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேங்கியாக எம்மியாக இருக்கும். தண்ணியே இதில் நம்ம வந்து தெளிக்க மாட்டோம். ஃபுல்லாகவே அந்த ஹை ஸ்பீடில் அதில் ஃபஸ்ட்டு வச்ச எண்ணெய் தான். அதனால தான் வந்து நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். நல்ல சீசன்டான அயன் பேன் இருந்தாலும் இதுக்கு வந்து இரும்பு பாத்திரம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஃபுல் ஸ்பீட், இன்னுமே பெரிய ஸ்பீட். நம்ம கடையிலலாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கெலாம் இப்போ மாமா வச்சுருக்கிற மாதிரியான அடுப்புனா இன்னும் வந்து கொஞ்சம் கூட சாகி ஆகாமல் நல்லா ட்ரையாக இருக்கும் அது. ஸோ நம்ம வீட்டில் பண்ணையில் இந்த அளவு தான் அடுப்பு இருக்குங்கிறதுனால இந்த அளவு தான் வருது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தோல் மட்டும்தான், அது தக்காளியோட சாரெல்லாம் உள்ளே விட்டு அந்த விதை இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோல் மட்டும் போட்டுக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டைக்கோஸ் 2 வெங்காயம் அந்த மாதிரி போட்டிருந்தேன். இதுக்கு வந்து நல்லா 2 கை அளவுக்கு முட்டைக்கோஸ் இருக்கிற மாதிரி அளவு வந்து போட்டிருக்கேன். ஒன்ஸ் இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜீரகத்தூளும் பெப்பர் தூளும் சேர்த்து வச்சுருக்கிற மாதிரியான அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள். இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நம்ம நிறையா போடுவோம். கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு தான் இறக்குவோம். அதனால் அப்படி இல்லை, எனக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் டேஸ்ட் பிடிக்காது ஜெனினிங்கன்னா இப்போ கடைசியாக நீங்கள் இறக்கையில் பெப்பர் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு 2 டேஸ்ட்டில் எது பிடிச்சிருக்கோ அது. நான் வந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நான் மிக்சியில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து நான் வந்து சாப்பிட போகிறப்ப இதில் பாதி மட்டும் தூவிட்டு சாப்பிட போகிறப்போ எக்ஸ்ட்ரா தேவையான அளவு அப்படியே அந்த ராவாக இருக்கும்ல அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பாதி சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இப்போ போட்டிருக்கேன். கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கார்லிக் பவுடரும் நீங்கள் வந்து கடைசியாக தூவி விட்டு சாப்பிட்டுக்கலாம். கார்லிக் பவுடர் என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் போடல. ஸோ அவ்வளோதான், இந்த ரெசிபியோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும், ஒரு சின்ன ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் வர வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. பாய்.